ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 14 வருஷமாக குழந்தைக்காக ஏங்கி என்னென்னவோ விஷயங்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியும் குழந்தை தங்காமல் இந்த ஒரு முயற்சியை அவங்க செய்யும்போது குழந்தை தங்கிடுச்சு. அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழற்சிக்காய் தான். எவ்வளவோ விஷயங்கள் அவங்க ட்ரை பண்ணியும் அவங்களுக்கு குழந்தை நிற்கவே இல்லை. கடைசியாக இந்த மெத்தட் அவங்க ஃப்ரெண்டு மூலயமா இவங்களுக்கு தெரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டுமே இதை ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. அதனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது இவங்க நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி அவங்களுக்கு குழந்தை தங்கிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் கழற்சிக்காய். இது நமக்கு விதைகளாகவும் கிடைக்கும். நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பவுடராக நமக்கு கிடைக்குது. நாட்டு மருந்து கடைகளில் இந்த மாதிரி பவுடராகவே கிடைக்குது. 50 கிராம் 105 ரூபா. ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேக்கெட்டே நமக்கு போதுமானதாக இருக்குது. இது போல் பவுடரை வாங்கலை அப்படின்னா இந்த விதைகளை வாங்கி நம்ம அதை இந்த மாதிரி இடி உரலில் இடிக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோ ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பெட்டர் பவுடராக வாங்கிக்கோங்க. அதுதான் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த கழற்சிக்காய் பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேன் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வெள்ளை மிளகு தேவைப்படும். இதை நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு முறை இதை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். இப்போ 2வது பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு டெமோ காமிக்கலாம் அப்படிங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பேக்கெட்டை பிரித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை கலரில் பவுடர் இருக்கும். ரொம்ப பவுட்ரு பண்ணி சாஃப்டாக இருக்கும் இந்த பவுடர். இதுவே நம்ம விதையாக வாங்கியிருந்தோம்னா அவ்வளோ ஹார்டாக இருக்கும். அதை நம்ம பவுட்ரு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு முறையும் பவுட்ரு பண்ணுறதுக்கு நம்ம அலுப்பு பட்டுக்கிட்டு இதை செய்யாமலே விட்டுருவோம். இப்போ இதில் நம்ம 3 ஸ்பூன் அளவு கழற்சிக்காய் பவுட்ரு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அதே ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம இந்த வெள்ளை மிளகு பவுடர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு தேன் நம்ம சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்தோன்னா நமக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டதுனால இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கெட்டியாக பிசையணும். இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு பார்த்தோம்னா பிடிக்க வரணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ எல்லா மாவையும் ஒன்று திரட்டணும். ஸோ நான் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மாவு பிளேட்டில் இருக்காது. எல்லாமே ரோல் ஆகி வந்துடும். நான் ஆல்ரெடி ஒரு முறை விதையாக வாங்கி கூட பயன்படுத்தியிருக்கேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெய்லியும் ஒரு பருப்பு எடுத்து அதுக்கு 3 மிளகு வச்சு நம்ம செய்கிறத விட இதை போல் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக நமக்கு முழுங்க முடிகிற அளவுக்கு ஒரு குட்டி உருண்டையாக நம்ம செய்யணும். இப்போ நான் செய்கிற உருண்டையே கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. நீங்கள் இதை விட கொஞ்சம் சின்னதாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு மாத்திரை சைஸ் அளவுக்கு, ஓரளவுக்கு நீங்கள் முழுங்குற அளவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு குட்டி குட்டி உருண்டையாக இந்த மாதிரி கைகளால் நல்லா உருட்டினீங்கன்னா அழகாக வந்துடும். இந்த மருந்தை நாம் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா 48 நாட்களுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மொத்தமாகவும் நம்ம 48 நாளுக்கு செஞ்சு வச்சுக்கலாம். எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. நல்லாவே ஸ்டோர் ஆகும், கெட்டு போகாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு 14 உருண்டை கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேன். 14 உருண்டை மட்டும் தான் பண்ணேன். அது காலி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னும் 2 உருண்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தான் அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் கண்டினியூவாக. அதனால் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண போனேன். ஸோ நான் உங்களுக்கு டெமோ மாதிரி காமிச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27 உருண்டை இருக்குது. நீங்களும் ஒரே பேட்சாகவே கூட செஞ்சிடலாம். நான் சொன்னது தான் அளவு. 3 ஸ்பூன் அளவு இந்த கழற்சிக்காய் பொடி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஸ்பூன் அளவு வெள்ளை மிளகு பவுடர் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதை போல் உருண்டை பிடிக்க வரும். இல்லைனா ரொம்ப கெட்டியாக ஆகிடுச்சுன்னா பிசு பிசுன்னு ஒட்டும். நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இன்னும் 2 பேலன்ஸ் இருக்குது. இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது போல் தொடர்ந்து 48 நாட்களுக்கு இந்த உருண்டை நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லியும் வெறும் வயிற்றில் காலையில் ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தண்ணி குடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் எதுவும் சாப்பிடாதீங்க. 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். இதை காலை நேரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா எப்போவுமே காலை நேரம் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை முடியாது அப்படின்னா ஈவினிங் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக அதே டைமில் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலையில் எடுத்தோம் அப்படின்னா ரிசல்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். எடுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் ஈவினிங்கில் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் டைமிங் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ காலையில் 6 மணிக்கு எடுக்கிறீங்கன்னா டெய்லியும் 6 மணிக்கு எடுக்குங்க. ஈவினிங் 6 மணிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் 6 மணிக்கு டெய்லியும் எடுங்க. இதை போல் நீங்கள் கண்டினியூவாக எடுத்துக்கணும். தவறாமல் தினமும் எடுங்க. 48 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். இது போல் 48 நாட்களுக்கு, அதாவது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 48 நாட்களுக்கு நம்ம தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா கர்ப்பப்பையை இந்த கழற்சிக்காய் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணும். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நச்சுகள், நீர்க்கட்டிகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும். அதே போல் ஹார்மோனல் ப்ராப்ளம் நமக்கு இருந்தது அப்படின்னா
அது எல்லாமே சரியாகும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு ரெகுலர் ஆகும். நீர்க்கட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த நீர்க்கட்டிகள் எல்லாத்தையுமே கரைச்சி நமக்கு குழந்தை வரம் தரக்கூடிய ஈஸியான மெத்தட் வந்து இதுதான். கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து குழந்தை வரம் கிடைக்கும். 14 வருஷம் கழித்து அவங்களுக்கு குழந்தை வரம் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.